வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி MCB போர்டு எப்படி அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். 3 MCB போர்டு வித் ரோட்டரி சுவிட்சோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒயரிங் ஒர்க்கு தான் தனியாக வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். ஒயர் இழுத்த வீடியோ தான் இருக்கும், அந்த டீட்டெயிலாக போய் பாருங்கள். இங்கே ஏற்கனவே மெயினில் என்னை இழுத்து வச்சாச்சு, அந்த வீடியோவும் இருக்கும். லிங்க்கை போய் கிளிக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். நான் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக தெரியும். இது மீட்ரு பாக்ஸ்லேருந்து வர மெயின் 3 பேஸு, ஒரு நியூட்ரலு ப்ளஸ் ஒரு எர்த்து ஒன்று மார்க்கிங் வச்சுருக்கோம். ப்ளஸ் ஏசி ஒயரு, இன்வெர்ட்ரு ஒயரு எல்லாமே நம்ம இந்த வீடியோ ஒயர் இழுத்த வீடியோ நான் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இது 1/4 இன்ச்சு வெளியில் இழுத்து வச்சுருக்காங்க கரெக்டாக. இது டபுள் டோர் போர்டு. இதுக்கு ஸ்டாண்டர்டு போர்டு தான், இது ஸ்டாண்டர்டு கம்பெனி. இது MCB 10 amps ஐசோலேட்ரு 40 amps தான் போடுறோம். 40 amps ஐசோலேட்ரு. அது மற்றதெல்லாம் ஸ்டாண்டர்டு தான் போட்டிருக்கோம். MCB போர்டும் நம்ம ஸ்டாண்டர்டு கம்பெனி தான். இது 4-வே போர்டு வித் ரோட்டரி சுவிட்சு கொடுப்பாங்க. 40 amps-ஓட ரோட்டரி சுவிட்சு கொடுப்பாங்க. 3 அதில் 4 MCB வைக்கிற மாதிரி இருந்தால் 4-வே. கீழே நம்ம ஐசோலேட்ரு அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் இண்டிகேட்டரோடு வந்துடும். அதில் உள்ள மெட்டீரியல் இது தான், எல்லாம் கைட்டு பேக்கிங் பண்ணி வச்சுருந்தோம். இது ரோட்டரி சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் 3 இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்டர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்கு கொடுத்துருப்பாங்க, பவர் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே ஸ்டாண்டு செட் பண்ணுறதுக்கு, ரோட்டரி சுவிட்சு செட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ தான் பத்திரமா சேஃப்டி பண்ணி வச்சுட்டோம் நாங்கள். இது டம்மி, எம்டி டம்மி. இது நியூட்ரல் லிங்கு. இப்போ இந்த ரோட்டரி சுவிட்சு இது டாப் உள்ள கவர், அது தேவையில்லை. இப்போ ரோட்டரி சுவிட்சு நம்ம ஒரு பேஸ் இல்லைன்னா ரோட்டரி பண்ணி இன்னொரு பேஸ் மாற்றிக்கிறதுக்காக தான் ரோட்டரி சுவிட்சு. இது 40 amps. நம்ம 6YBன்னு மாற்றிக்கலாம். 3 பேஸையும் ஒரு பேஸில் கொண்டு வந்துக்கலாம். நம்ம இதில் லூப்பிங் ஏற்கனவே 6 wire பண்ணியிருப்பாங்க, கிளாம்ப் நெட்டோடு இருக்கும். இந்த லூப்பிங் அப்படியே கண்டினியூவாக வந்துடும். 6YB 3 பேஸும் லூப்பிங்கில் இருக்கும். இது இன்புட்டு, ரோட்டரி சுவிட்சுக்கு இன்புட்டு. தனியாக இண்டிவிஜுவலாக ஒயர் கொடுக்குறது ரோட்டரி சுவிட்சுக்கு அவுட்புட்டு. அதுவும் 6YB கொடுத்துருப்பாங்க. அது கிளாண்டெல்லாம் போட்டு நல்லா டைட் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த போர்டு தான் அசம்பிள் பண்ண போகிறோம். இதில் ஏற்கனவே இதில் தான் நியூட்ரல் லிங்க் முறுக்கணும். எர்த் லிங்க் டாப்பில் கொடுத்துருக்காம பாருங்கள் இந்த மாடலில். இப்போ இந்த போர்டு தனித்தனியாக ஒயர் எல்லாம் பிரித்தாச்சு. இது இன்புட்டு மீட்டர்லேருந்து வர இன்புட் ஒயரு, நியூட்ரலு ப்ளஸ்ஸு 3 பேஸு, 3 பேஸ் இருக்கிறதுனால 4 ஸ்கொயர் ஒயர் இழுத்துட்டு வந்திருக்கோம். இது எர்த்தோட மெயின் ஒயரு, எர்த்து ப்ளஸ் இந்த போர்டில் தான் வந்த ஒயரு. க்ரீன் தான் போடுவோம், ஒயர் பத்தாததுக்கு ரெட்டு போட்டிருக்கோம் மார்க் பண்ணி. இது தனியாக அடித்தாச்சு. இது இன்வெர்ட்ரு, CVT டேப் அடிச்சிருக்கோம் பாருங்கள், அதுதான் இன்வெர்ட்ரு மெயினு. மற்ற எல்லாம் இன்வெர்ட்ரு, எல்லா போர்டுக்கும் உள்ள இன்வெர்ட்ரு. ஒயர் பத்தாததுனால ப்ளூ கலர் போட்டிருக்கோம். இதில் எல்லோ கலர் தான் இன்வெர்ட்டருக்கு போடுவோம். லாஸ்ட்டாக மீறுற டைமில், லாஸ்ட்டாக போர்ட்டிக்கல் வர டைமில் நம்ம ஒயர் பத்தாது, அதனால் மார்க்கிங் வச்சு தான் போடுற மாரி இருக்கும். இது அப்படியே நியூட்ரலு தனித்தனியாக அடிச்சிருக்கோம். அந்தந்த பைப்பு ஏன்னா ரொம்ப கிராஸ் ஆகும், அதனால் தனித்தனியாக அடிச்சிருக்கோம். இது பேஸு தனித்தனியாக பிரித்து டேப் அடித்து வச்சுருக்கோம். நம்ம பைப்புக்கு நேராக அடிச்சுக்கிட்டோன்னா நம்ம லூப்பிங் வளைச்சி கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த மார்க்கிங் வச்சுருக்கிறது ஏசி. இந்த வீட்டில் 3 ஏசி வருது. 3 ஏசிக்கு இது கீழே உள்ள மெயினு, கீழேருந்து வர மெயினு, அதையும் தனியாக அடித்து வச்சுருக்கோம். ஏன்னா அது கீழேருந்து வந்துச்சுன்னா மேலேருந்து வர ஒயரும் ஜாயிண்ட் அடிக்கிறப்ப நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கா, அதனால தனித்தனியாக வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு, எல்லாத்தையும் ஒயர் டேப் போட்டு வச்சாச்சு ஃபுல்லாக. இப்போ சர்க்யூட் போர்டு MCB ஸ்டாண்டர்டாக தான் நம்ம செட் பண்ணுற மாரி தான் இருக்கும். இப்போ எர்த் லிங்கில் எர்த்து எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இன்புட்டு எர்த்து
ப்ளஸ் போர்டில் வர எர்த்து எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. எர்த்தில் இங்கே லென்த்தாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 6 எர்த்து கொண்டு வந்திருக்கோம். அதை அப்படியே லூப் பண்ணியாச்சு. இது வந்து MCB ஸ்டாண்டு. இது 4 ஸ்க்ரூ வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. இதில் வந்து நியூட்ரல் லிங்கில் வந்து வர நியூட்ரல் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ கீழேருந்து வர நியூட்ரலையும் உள்ளார ஸ்டாண்டு உள்ளாரே வர மாரி கொடுத்தாச்சு. கீழேருந்து வர நியூட்ரலு பிளாக் கலர் போட்டிருக்குது அப்படியே நியூட்ரல் தான் அப்படியே ஃபுல்லாக. இது நியூட்ரல் இங்கே கீழே கொடுத்துருந்தாங்களா அதிலே கொடுத்தாச்சு. இது வந்து இன்புட்டு நியூட்ரலு. இது வந்து நம்ம ஐசோலேட்டில் டாப்பில் கொடுக்கணும். அது சிஸ்கோயர் அந்த கம்பெனிலே கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் கொடுத்துட வேண்டியதான். நம்ம எர்த் லிங்க் முடிச்சாச்சு. இப்போ நியூட்ரல் லிங்க் முடிச்சாச்சு. இப்போ MCB அசம்பிள் பண்ணிவிட்டு ரோட்டரி சுவிட்சை அசம்பிள் பண்ண வேண்டியதான். ரோட்டரி சுவிட்சு ஸ்டாண்டு இது. கீழே 4 ஸ்க்ரூ போட்டு ஸ்க்ரூ பண்ணி முடிச்சாச்சு. இதுலேயும் ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சாச்சு. இதில் டாப்பில் உள்ள ஸ்க்ரூ தான் ரோட்டரி சுவிட்சு டாப்பில் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்க்ரூ தான் போட்டு டைட் வைக்கணும். இந்த லூப்பிங்னா நம்ம கொடுத்துருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நம்ம கண்டினியூவாக லூப்பில் வர்றது வந்து இன்புட்டு, தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வர்றது வந்து அவுட்புட்டு. இது வந்து தனியாக நம்ம டேப் அடிச்சுக்கணும். ஏன்னா கவர் வச்ச பிறகு நம்ம லூப்பிங்கை கைட்டி பார்க்க முடியாது. டேப் அடித்து தனியாக வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. அது ஒரே லென்த்தில் கொடுத்துருப்பாங்க. இது அந்த MCBக்கு ஏற்ற மாரி லென்த்து மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் RYBன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூலாம் ஃபுல்லாக டைட் வச்சுக்கணும். கம்பெனி சில டைமில் லூஸாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக டைட் வச்சுக்கணும் நம்ம நெட்டு போல்ட்டு எல்லாம். இது வந்து 40 ஆம்ஸு. நம்ம வந்து இதில் வந்து 63 வேணுமோ போட்டுக்கலாம். இதில் ஹோல்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் 4 ஹோல்ஸ் டம்மியாகவே கொடுத்துருப்பாங்க. அது தட்டி விட்டுட்டு நம்ம 63 வேணும்னா கூட மாற்றிக்கலாம். நம்ம இது 40 ஆம்ஸு 63 வேணுமோ மாற்றிக்கலாம். இப்போ வந்து இது வந்து இன்புட்டு ஒயரை தனியாக டேப் அடித்து வச்சாச்சு. இது வந்து டெலிவரி MCBக்கு இன்புட்டு. அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி லென்த்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கிட்ட லூப் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம இப்போ நம்ம MCB அசம்பிள் பண்ண வேண்டியது தான். நம்ம இப்போ எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ ஒயர் கனெக்ஷன் மட்டும் லூப்பிங் மட்டும் வச்சுருக்கோம் அப்படியே. இது வந்து இந்த சர்க்கியூட்டுக்குள்ள பேஸு 16 ஆம்ஸு 3 10 ஆம்ஸு ஒரு பேஸாக பிரித்தாச்சு. இதுக்கு வந்து இன்புட்டு பேஸு. இதுலேயும் அதேமாதிரி இன்னொரு பேஸுக்கு வந்து 16 ஆம்ஸு 10 ஆம்ஸில் ஒரு 3 பிரித்தாச்சு. இதுக்கு ஒரு பேஸு தனியாக ஒதுக்கியாச்சு. இதுக்கு 3 பேஸ், இதுக்கும் ஒரு 16 ஆம்ஸு 10 ஆம்ஸில் 3 இன்புட்டு அவுட்புட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஐசோலேட்டர் அடியில் கொடுக்குற மெயின் ஒயர் எடுத்து வச்சாச்சு. டாப்பில் கொடுக்குறது ரோட்டரி சுவிட்ச் ஒயர் எடுத்து வச்சாச்சு. இது வந்து இண்டிகேட்டரு. நம்ம இண்டிகேட்டர் வந்து பாட்டத்துலலாம் கொடுக்கணும், டாப்பில் கொடுக்கக்கூடாது. அப்போ தான் மெயின் பாக்ஸ்லேருந்து 3 பேஸ் வருதான்னு தெரியும். இது வந்து இன்வெர்ட்டருக்கு லூப்பிங் பண்ண ஒயர். இது இன்வெர்ட்டர் போர்ட்லேருந்து வர்றது டேரெக்டாக. இது வந்து போர்டு எல்லாத்துக்கும் போகிற ஒயரு. அது MCB கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து 3 AC பாயிண்ட் 20 ஆம்ஸில் தனியாக பிரித்து கொடுக்குறோம். அதனால் 3 பேஸு இதில் வந்துடும். நான் லூப் பண்ணுறப்ப உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். உங்களுக்கு இப்போ இன்புட்டு பேஸ் கொடுத்தாச்சு. இன்புட்டு பேஸு வந்து ரோட்டரி சுவிட்சுக்கு வந்து ரோட்டரி சுவிட்சிலேருந்து தான் MCBக்கு எல்லாத்துக்கும் டெலிவரி ஆகணும். இன்வெர்ட்ரு மெயின் வந்து தான் MCB வழியாக தான் டெலிவரி ஆகணும். இப்போ எல்லாம் லூப்பிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மீட்டர்லேருந்து வர இன்புட்டு பேஸ் வந்து கீழே கொடுத்தாச்சு. இண்டிகேட்டர் லூப்பிங் கொடுத்தாச்சு RYB வரிசலாக. இப்போ இதை ஆஃப் பண்ணாலும் நம்மளுக்கு இண்டிகேட்டர் எரியணும். ஏன்னா வாசலில் மீட்டர்லேருந்து நம்மளுக்கு 3 பேஸ் வருதான்னு செக் பண்ணால் தான் இந்த இண்டிகேட்டரு. நம்ம ஆன் ஆஃப் மெத்தடு இதுக்கிட்ட வச்சுக்கக்கூடாது. நம்ம இப்போ இதுலேருந்து லூப்பிங் கொடுத்துருப்பாங்க. அதில் நியூட்ரலுக்கு லூப்பிங் கண்டினியூவாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து நியூட்ரலில் கொடுத்துட வேண்டியதான். ஒவ்வொரு பேஸுக்கும் வரிசையில் நம்ம லூப்பிங்க்கு ஒயர் வச்சுருப்பாங்க. அதிலே கொடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து இந்த வந்து ரோட்டரி சுவிட்ச் நியூட்ரல் ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு. டாப்லேருந்து நியூட்ரல் வந்துச்சு, அது கொடுத்தாச்சு. இது வந்து இன்வெர்ட்ரு பேஸு. இதுலேருந்து கண்ட்ரோல் ஆகி எல்லா போர்டுக்கும் இன்வெர்ட்ரு போகிறதுக்காக 16 ஆம்ஸ் MCB வச்சுருக்கோம். அதில் ஏன்னா ஒரு 8 போர்டுக்கு போகுது தனித்தனியாக இண்டிவிஜுவலாக. அதனால 16 ஆம்ஸ் வச்சுருக்கோம்.
இது வந்து கனெக்டர், பவர் கனெக்டரு 4 MCB தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா, அது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக உள்ளது. நம்ம இல்லைன்னா 4 ஸ்கொயர் நம்மள லூப்பிங் பண்ணால் நம்ம பழைய வீடியோலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த கனெக்டர் போவோம், கீழே வந்து ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ லூஸ் பண்ணால ரெண்டுதும் ஓப்பன் ஆகிடும். ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு இது ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். இதோடு சேர்த்து இந்த இன்புட்டு பேஸையும் கொடுத்துட வேண்டியதான். இப்போ இந்த லூப்பிங் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ இண்டிகேட்டர் லூப்பிங் முடிச்சுட்டு இன்வெர்ட்டருக்கு கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு பேஸு இது இன்புட் ஆகிட்டு அதுலேருந்து டெலிவரி எல்லா பேஸும் வந்துட்டு 16 amps 10 amps எல்லாத்துக்கும் லூப்பிங் கொடுத்தாச்சு ஒயரு. அதேமாரி டாப்பில் கொடுத்தாச்சு. லிங்க் மூலயமா லூப்பிங் ஆகிக்கும். இந்த பேஸ்லேயும் அதேமாரி கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து பேஸ் வந்து இன்புட்டு பேசாச்சு. இந்த டெலிவரி பேஸ் 4 ஸ்கொயர் என்னத்துக்கு கொடுத்தோன்னா ஏசி இண்டிவிஜுவலாக ஒரு 3 ஏசி கொடுத்துருக்கோம் பாருங்கள் கார்னரில். அந்த 20 amps ஒருக்காக இண்டிவிஜுவலாக 3 பேஸ் வந்து 3 ஏசிக்கு தனித்தனி பேஸு கொடுத்தாச்சு. இதுமாரி பேஸு கொடுத்தா தான் நம்ம வந்து ஒரு பேஸில் லோ வோல்டேஜாக வந்துச்சுன்னா இன்னொரு பேஸில் மாற்றி கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சர்க்யூட் போர்டு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு ஃபுல்லாக. இப்போ மேலே எல்லா லூப்பிங்கும் வரிசையெல்லாம் கொடுத்தாச்சு ஃபுல்லாக. மேலே 16 amps ப்ளஸ் 3 10 amps கொடுத்தாச்சு. 10 amps வந்து லைட்டிங்குள்ள லோடுக்கு வந்து 10 amps கொடுத்துருக்கோம். 16 amps வந்து நம்ம கிச்சனு பவர் லோடு ஹீட்டருக்குள்ள பவர் லோடுக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள். அது வந்து 3 பேஸுக்கு ஈவனாக பிரித்தாச்சு. இது வந்து RYBயில் மாற்றி வச்சுக்க வேண்டியதான். நம்ம 3 பேஸ் கொடுத்தோன்னா நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு பவர் கொடுக்குறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறோம் உங்களுக்கு. இது மேக்ஸிமம் பீஸு போனால் இல்லை ஒரு பேஸ் மீட்டர்லேருந்து வரலன்னு நம்ம ரோட்டரி சுவிட்சை வச்சு மாற்றிக்கலாம். லோ வோல்டேஜாக இருந்தால் கூட இன்னொரு பேஸில் மாற்றி நம்ம ஓட்டிக்கலாம். இந்த பிரேக்கர்லாம் ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் போட்டிருக்காங்க. நம்ம சப்ளை கொடுத்தோம்னா லோடுக்கு ஏற்ற மாரி ட்ரிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம அதுக்கு செக் பண்ணுறதுக்கு தான் ஆம்ஸு கரெக்டாக கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பேனல் கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ 3 பேஸ் ஒதுங்கிட்டு ஐசோலேட்டரு ப்ளஸ் இண்டிகேட்டரு இன்வெர்ட்டருக்கு வந்துட்டு 3 ஏசிக்கு வந்துட்டு இது ஃபுல்லாகிட்டு MCB ஆகுதுனால நம்ம டம்மி யூசேஜ் கிடையாது. காலேஜ் வெளியில் இழுத்து வச்சுருக்கிறதுனால நம்ம பேனல் போர்டு கரெக்டாக செட் ஆகிட்டு. இப்போ இந்த ஸ்க்ரூ ஹோல்ஸுக்கு நேராக வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூவை போட வேண்டியதான். ஸ்க்ரூ நைஸ் மறையாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் டைட்டாக தான் ஏறும். அதனால நம்ம மெழுகு அதை போல் யூஸ் பண்ணி டைட்டாக ஏற்றி வச்சுன்னா அடி கயிற்றுறப்ப ரிமூவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்க்ரூ எல்லாம் டைட் வைக்க வேண்டியதான். இப்போ இந்த பேனல் போர்டு அசம்பிள் பண்ணியாச்சு. இது இருக்குது பாருங்கள், இந்த லாக்கை தான் வச்சு ஸ்க்ரூ பண்ணி இப்போ போட்டாச்சு ஃபுல்லாக. வாசர் PVC வாசர் கொடுத்துருப்பாங்க, அதை ஸ்க்ரூ பண்ணி போட்டாச்சு. இந்த லாக்கை வச்சு லாக் பண்ணிட வேண்டியதான். இந்த சர்க்யூட் போர்டு ஒர்க் எல்லாம் முடிஞ்சுட்டு இந்த வீடியோ வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். வீடியோ ஆரம்பத்துலேருந்து கன்சீல் பண்ண வீடியோ, ஒயர் இழுத்த வீடியோ, ஃப்ளெமிங் வீடியோ எல்லாமே இருக்கும். ஃப்ளெமிங் ஃபிட்டிங் மாட்டுறப்ப அவுட்ரு லைன் அடிக்கிறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன், எல்லா வீடியோவும் போடுறேன். இப்போ இங்கே ஒர்க்கு டைல்ஸ் ஓட்டுறது நடக்குது, அவுட்ரு லைன் அடிக்கிறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். ஒயர் சுவிட்சு போர்டு ஏற்றுற வீடியோவும் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.